எஸ்ஆர்ஹெச் வந்து வான்கடையில் ஆட போறாங்கன்றப்போ மும்பை வந்து ஒரு ஒரு சம்மதிக்குள்ள இருந்து வராங்கன்னு நம்ம பேசணும்னு நினைச்சா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சேஸ்ல இருந்து வராங்க. ஸோ இங்க யாருக்கு வந்து பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்டெஸ்ட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற டிஸ்கஷன் வரணும். அண்ட் லெவன்ஸ் ஏதாவது மாத்துவாங்க. மும்பையில் எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்ப விக்னேஷ் புதூர் எடுத்துட்டு வரதுக்கு அவங்களுக்கு ஒரு அந்த இது இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். டெம்ட் ஆவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹெட் இஷான் கிஷான் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் எடுத்துட்டு வந்தா எகெயின்ஸ்ட் ஸ்பின் அடிக்கிறது கஷ்டம். அண்ட் நம்ம பார்த்துருக்கோம் வான்கடையில் ஒரு சைடு பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அது கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணும். அண்ட் சகல உரிச்சிக்க இது பண்ணிட்டாரு. ஸோ அதனால கர்ன் சர்மா கொஞ்சம் எடுத்துட்டு வரதுக்கு வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் புதூர் மட்டும் தான் வருவாரு. அண்ட் தீபக் சகர் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பண்ணிட்டாரு. ஸோ அதனால தே வில் பேக் ஹிம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு அந்த விக்னேஷ் புதூர் கரண் சர்மா வந்து யார் சைடு போவாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க மிடில் ஓவர்ஸ்ல கிளாஸ் எல்லாம் வந்துட்டாருன்னா ரெண்டு பவுலர்ஸுமே டேக் ஆன் பண்ணி விளையாண்டுருவாரு. அதனால எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மா போவாங்கன்னு